பல யுகங்களுக்கு முன்பு பூமியும் தேவருலகமும் ஒரு நிழல் பயத்தில் வாழ்ந்த காலம். அகந்தை என்ற தீய விதை மனிதர்களின் மனத்தில் மட்டுமல்ல, தவம் செய்து பலம் பெற்ற சில அசுரர்களின் இதயத்திலும் வேரூன்றியது. அந்த அகந்தையின் உச்சமாக இருந்தான் கிராதன் என்ற அசுரன். உலகம் என் காலடியில் விழ வேண்டும் என்று நினைத்து அவன் தவம் செய்து அபார சக்தி பெற்றான். ஆனால் அவன் மறந்த ஒன்று, சக்திக்கு மேலே தர்மம் இருக்கிறது. ஒருநாள் கிராதன் தேவர்களின் ஆலயங்களை அவமதித்து, என்னை யாரும் வெல்ல முடியாது என்று முழங்கினான். தேவர்கள் அஞ்சினர். பிரம்மா, விஷ்ணு, சிவன் அனைவரும் ஒன்று கூடி ஆலோசித்தனர். அப்போது சிவபெருமான் அமைதியாக கூறினார், அகந்தையை அழிக்க அகந்தியற்ற சக்தி வேண்டும். அந்த சக்தி குமரன். சிவபெருமானின் திருவிழியிலிருந்து வெளிப்பட்ட தீச்சுடர் பார்வதி தேவியின் கருணையால் வடிவெடுத்தது. அந்த குழந்தை பிறந்த நொடி 6 திசைகளும் ஒளியால் நிரம்பின. அவனே முருகன். கையில் வேல், கண்களில் கருணையும் நீதியும். முருகன் போர் செய்யத் தயாராக இருந்தபோதும் நாரதர் வந்து சொன்னார், அசுரனை வெல்ல வலிமை போதும், ஆனால் உலகத்தை காக்க ஞானம் அவசியம். அதனால் முருகன் மனித வடிவில் பூமிக்கு இறங்கினார். ஒரு சிறிய கிராமத்தில் ஏழை குயவன் வீட்டில் தங்கி மனிதர்களின் துன்பங்களை பார்த்தார். அங்கே அவர் கண்டது, அசுரனின் பயம் காரணமாக மக்கள் தங்கள் நம்பிக்கையையே இழந்திருந்தனர். ஒரு சிறுவன் முருகனிடம் கேட்டான், அண்ணா, உங்க கையில் இருக்கிற வேல் என்ன? முருகன் புன்னகையுடன் சொன்னார், இது ஆயுதம் மட்டுமல்ல, அறியாமையை குத்தி எறியும் ஞானம். அந்த வார்த்தைகள் காற்றில் விதையாக விழுந்தன. கிராதன் முருகன் வந்த செய்தி கேட்டு சிரித்தான். ஒரு இளைஞனா என்னை எதிர்க்கப் போகிறான் என்று. போர் தொடங்கியது. வானம் அதிர்ந்தது. பூமி குலுங்கியது. கிராதன் எல்லா சக்தியையும் பயன்படுத்தினான். ஆனால் அவன் கண்களில் இருந்தது அகந்தை. முருகன் வேல் எரியவில்லை. உடனே முதலில் கேட்டார், உன் சக்தியை யார் கொடுத்தார்? அசுரன் மௌனம். அந்த நொடி வேல் பாய்ந்தது. அகந்தை உடைந்தது. அசுரன் விழுந்தான். கிராதன் இறப்பதற்கு முன் சொன்னான், இன்று புரிகிறது, என்னை வீழ்த்தியது வேல் அல்ல, உன் கருணை. முருகன் அவனை ஆசீர்வதித்தார். அந்த நாளிலிருந்து முருகன் அகந்தையை அழிக்கும் தெய்வம், ஞானத்தின் வடிவம். வாழ்க்கையில் எதிரிகள் வெளியே இல்லை. அகந்தை, அறியாமை அவை உள்ளே. அவற்றை வெல்ல உள்ளத்தில் ஒரு வேல் வேண்டும். ஓம் சரவணபவ.